சந்தோஷத்துலயும் சோகத்துலயும் நம்ம குடிச்சு போதை ஏத்திக்கிற ஒரு சாதாரண விஷயமா தான் பாக்குறோம். ஆனா கொலகாரனுக்கெல்லாம் கொலகாரன், அரக்கனுக்கெல்லாம் அரக்கன் இந்த ஆல்கஹால். இந்த மதுவால நம்ம நாட்டுல 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்கான். சராசரி வருஷத்துக்கு 2,60,000 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்ல சார், 2,60,000 பேர் செத்துக்கிட்டே இருக்கான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல ஃபர்டிலிட்டி சென்டருடைய எண்ணிக்கையை ஈஸியா வரல் விட்டு எண்ணிடலாம். அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கருவை உருவாக்கும் மையம். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல ஆயிரக்கணக்கான ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் உருவாயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளுக்கு நாள் நம்ம நாட்டுல ஆண்மை இல்லாதவங்க அதிகமாயிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு தண்ணிக்காக வெளிமாநிலங்கள்ல கையேந்திக்கிட்டு இருக்கிற நாம நாளைக்கு ஆம்பளைங்களுக்காக கையேந்த வேண்டிய நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. எண்ணி 20 வருஷத்துல இது சாதாரணமா நடந்துரும். காரணம், அப்பெல்லாம் ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டருக்கு வெளியே ஒரு சாராய கடை இருந்துச்சு. இன்னைக்கு கிலோமீட்டருக்கு 10 சாராய கடை. அதுவும் நம்ம ஊருக்குள்ளேயே, நம்ம வீட்டு பக்கத்திலேயே. 2004 வரைக்கும் 3000 கோடியா இருந்த நம்ம டாஸ்மாகோட ஆண்டு வருமானம் இன்னைக்கு 52,000 கோடியா மாறி இருக்கு. அதாவது குடிக்கிறவனோட எண்ணிக்கை 18 மடங்கு அதிகமா இருக்கு. 1000 பேர் குடிச்சிட்டு இருந்த ஊர்ல இன்னைக்கு 18,000 பேர் குடிக்கிறான். அப்பெல்லாம் குடிக்கிறவனை கேவலமா பார்த்தான், இன்னைக்கு குடிக்கலன கேவலமா பாக்குறான். 2019 நவம்பர் 27 ஹைதராபாத்ல பிரியங்கான்ற ஒரு பொண்ணு 4 பேர் கருப்பழிச்சு எரிச்சு கொண்டாங்க. அடுத்த வாரம் என்னமோ போலீஸ் அவங்களை என்கவுண்டர்ல சுட்டு கொண்டாங்க. ஆனா கடைசியா அந்த 4 பேரும் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா சார்? குடிச்சிட்டு போதையில தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்னு கால விழுந்து கதறி எழுதிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அன்னைக்கு ராத்திரி அந்த 4 பேரும் குடிக்காம இருந்திருந்தா அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கவும் மாட்டா, செத்துருக்கவும் மாட்டா. அந்த 4 பேரு கூட அவங்க குடும்பம் இழந்திருக்காங்க. இந்த 5 பேரோட சாவுக்கு யார் சார் காரணம்? அந்த சனியை பிடிச்ச சரக்கு தான் சார். இந்த சம்பவம் மட்டும் இல்ல, நாட்டுல நடக்கிற கொலை, கற்பழிப்பு, வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை 80% குற்றமும் இங்க போதையில தான் நடக்குது. இங்க குற்றங்களை குறைக்கிறதுக்காக காவல் நிலையங்களையோ காவலர்களையோ அதிகரிக்கணும்னு அவசியம் இல்லை சார். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து மது இல்லாத சமூகத்தை உருவாக்குனாலே போதும் சார். என் பேர் ஜெனிஃபர். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். இந்த போட்டோல இருக்கிறது தான் என் அப்பா. அவர்கிட்ட பேசாம ஒரு நாள் கூட இருந்ததில்லை. ஒரு நாள் அவர் குடிச்சிட்டு பைக்ல வீட்டுக்கு வரும்போது ஒரு பஸ்ல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் தலை ஃபுல்லா ரத்தம், சட்டை ஃபுல்லா ரத்தம், நிறைய ரத்தம் போயிடுச்சு. இன்னைக்கு அவர் உயிரோட இல்லை. அனாதையா ரோட்ல நிக்கிறேன். என்ன மாதிரி உங்களுக்கும் குழந்தைங்க, ஃபேமிலி எல்லாம் இருக்கும். அவங்கள அனாதையா கிடாதீங்க. அவங்களை பார்க்க நீங்க வீட்டுக்கு போங்க. உங்களை பார்க்க அவங்கள மறுச்சரிக்க வர வச்சிடாதீங்க பிளீஸ். தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க, குடிச்சிட்டு வண்டி விட்டாதீங்க. ஹெல்மெட் போடுங்க, ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்க. தேங்க்யூ, லவ் யூ அப்பா. குழந்தை சத்தியமா எங்க நான் குடிக்க மாட்டேன் லட்சுமி. டாடி இந்தாங்க, முதல்ல ஹெல்மெட் போடுங்க. இன்னும் 1 மாசம் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நானும் உள்ள இருக்கவரும் உங்க டீம்ல சேர்ந்துக்கிறோம். சரி, எல்லாம் கிளம்பலாமா?
குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கா சார். எங்க இந்த ராயபுரம் சிக்னல் ஆண்ட ஆக்சிடென்ட் ஆனாங்க. அவங்க எந்த வார்டில் இருக்காங்க? சின்ன பசங்க. இங்க வாங்க. ஆக்ஷன் ஆன இடத்துல ஸ்பாட்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க சார். மீதி கொஞ்சம் பேர் ஐசியூல சீரியஸா இருக்காங்க. முதல்ல உங்களை மாற்றிட்டு கூப்பிட்டு போறேன். அவங்க உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க யாராவது இருந்தா அடையாளம் காட்டுங்க சார். அடிபட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றும் போது கூட அந்த பொண்ணு அந்த பேக விடவே இல்லை சார். அடுத்த வாட்டி நான் உங்களை பார்க்கும்போது ஹெல்மெட்டோட தான் பார்க்கணும், புரிஞ்சுதா?